Today, I wish to bring to the attention of this August Assembly. அரசியலமைப்பு ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நான் சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். தற்போதைய போலீஸ் மா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க உத்தியோகர்களை நீக்குதல் சட்டத்தின் அடிப்படையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மேலும் இந்த விடயத்தை விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பதே அந்த குழுவின் கடமையாகும். இன்று அந்த குழுவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை நான் பெற்றுள்ளேன். தொடர்புடைய சட்டத்தின்படி அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்டவாட்சிக்கான அவர்களின் அர்ப்பணிப்புகளுக்காக குழுவின் உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் தலைவர் நீதியரசர் பத்மன் சூரசேன, உறுப்பினர் நீதியரசர் நீல் இத்தவெல மற்றும் உறுப்பினர் லலித் ஏக்கநாயக் ஆகியோர் தொடர்புடைய உத்தியோகத்தர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் குற்றவாளி என்று ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர். இலங்கையின் அரசியலமைப்பு பயணத்தில் இது ஒரு முக்கியமான தருணமாகும். இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக குழு ஒன்று பரிந்துரைத்துள்ளது. உத்தியோகத்தர்களை நீக்குதல் சட்டத்தின் பிரிவு 17 படி உத்தியோகத்தரை குற்றவாளியாக கண்டறிந்த குழுவின் அறிக்கையை இந்த சபை நிகழ்ச்சி நிரலில் வைப்பதற்கும் அதன் மீது வாக்கெடுப்பு நடாத்துவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இந்த விடயம் பொதுவான பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை தொடர்பான விடயமாகும். எனவே குழுவின் அறிக்கையை பாராளுமன்ற அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு பொதுச் செயலாளருக்கு நான் அறிவுறுத்துகின்றேன். இந்த அறிக்கையை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 3 மொழிகளிலும் கிடைக்க வழிவகை செய்யுமாறு நான் அவருக்கு அறிவிக்கின்றேன். இந்த அறிக்கை ஒரு பொதுவான விடயமாக அடையாளம் காணப்பட்டுள்ளமையால் அதனை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கு இழைத்ததாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்வதாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சாட்சி விசாரணையை அண்மையில் முடிவுக்கு கொண்டு வந்தது. விசாரணை குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன செயற்படுகின்றார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தவிசாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் நீல் இத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தவிசாளர் EWM லலித் ஏக்கநாயக் ஆகியோரும் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். பிரதி சபாநாயகர் அவர்களே, போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னகோன் தொடர்பில் பாராளுமன்ற குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அவரை குற்றவாளியாக தெரிவித்துள்ள அந்த அறிக்கைக்கு பின்னர் அவர் தொடர்பில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சபாநாயகர் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ள விடயங்கள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து இன்றைய தினத்திற்குள் நீங்களோ அல்லது சபாநாயகரோ இந்த சபைக்கு நாட்டிற்கு முன்வைத்தால் நல்லது. இன்று முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையின்படி என்ன நடவடிக்கைகள் என்பது தொடர்பில் அறிய தாருங்கள். I shall discuss that with the honorable speaker and come back.